ஹாய் டிசைனர்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஹோவரிங் எஃபெக்ட் எப்படி ஃபிக்மாவில் பண்ணுறதுன்னு தெரியணுமா? அப்போ மறக்காமல் அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரேம் எடுத்திருக்கோம். அந்த ஃப்ரேமில் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு லோகோவும் அதே மாதிரி சைட் மெனுக்கு ஒரு ஐக்கான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பேனருக்கு வந்து நம்ம ஹெட்டரும் சப்டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி சிடிஏ பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹோவர் பண்ணும்போது இங்கே ஒரு சைடில் கார்ட் எஃபெக்ட் வந்துச்சுல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமை சைடில் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபில் கொடுத்துருக்கோம். இந்த ஃபில்லுக்கு பதிலாக நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மெயினாக வந்து கான்செப்ட் என்ன வச்சுருக்கோம்னா போக்கிமான் கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து பீக்கோச் வச்சுருக்கேன். இப்போது இங்கே ஃப்ரேம் வச்சுருக்கோமா, சைடில் வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டோடைப்புக்கு வந்து காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆட் வேரியன்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய வேரியண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வேரியண்ட் எடுக்கிறீங்களோ அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, நான் நிறையா வேரியண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா வேரியண்ட்டுக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃபஸ்ட் வேரியண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் வெளியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீக்கோச் தனியாக வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரேம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த பீக்கோச் வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃப்ரேமோட பேக்ரவுண்ட் கலரையும் கிளிப் கலரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து காம்பவுண்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உன்னோட வேரியண்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது கீழே பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஒன் வந்து பீக்கோச் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை வந்து 0 பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வேரியண்ட்டையும் செகண்ட் வேரியண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வேரியண்ட்டையும் செகண்ட் வேரியண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வேரியண்ட்லேருந்து செகண்ட் வேரியண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மவுஸ் லீவில் வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் அனிமேட்டில் வச்சுக்கோங்க, கஸ்டமில் வச்சுட்டு இந்த வேல்யூக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 400 மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேரியண்ட்லேருந்து ஃபஸ்ட் வேரியண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆஃப் டிலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 100ன்னு வச்சுட்டு இதோட வந்து ஒரு 300 மாற்றிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம எல்லாமே காம்பவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த காம்பவுண்டை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்டை நம்ம டிசைனுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே கவர் பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ளே இருக்க எல்லா காம்பவுண்டையும் குரூப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிட்டு இந்த குரூப் வந்து சென்டராக வச்சுக்கோங்க, ஃப்ரேமுக்குள்ளே சென்டராக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு பீக்கச்சோ வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லாமே பீக்கச்சோ இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் போக்கேமான்ஸ் வர மாதிரி பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ப்ளக்கினில் போய் மேனேஜ் ப்ளக்கின் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ளக்கினை ரன் பண்ணிக்கோங்க. ரேண்டமைஸ் வேரியண்ட்னு இருக்கும், அதை ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிட்டு இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு டபுள் டைம் என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க இமேஜ் செலக்ட் ஆயிரும். ஜஸ்ட் இங்கே வந்து ரேண்டமைஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள். ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேண்டமான இமேஜஸ் வரும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்து எல்லா கார்டும் உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, எந்த ரொட்டேஷனும் இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போது எல்லா கார்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கா? ஜஸ்ட் நம்ம இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து லைட்டாக ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், ரேண்டமாக ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குரூப் இருக்குல்ல, குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ளகின்க்கு போய்க்கோங்க. இந்த ப்ளகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி ரேண்டமைசர்னு இருக்கும், அதை ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே வந்து ரொட்டேஷன் ஆன் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எந்த மாதிரி ரொட்டேஷன் வேணுமோ, உங்களுக்கு எந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் ஆகிருக்குமோ அதை பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே -15 கொடுத்துட்டு ரேண்டம்னு கொடுத்துட்டு 2 ரேண்டமைசேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கார்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஷஃபிள் ஆகி ரேண்டமைசேஷன் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் உங்கள் ப்ரோடைப் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ப்ரோடைப் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கார்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகும், எல்லா கார்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி இந்த ஹோவரிங் எஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் டிசைன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சோஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சோஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.